ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். 2M பீட்ஸ், ஜர்தோசி ஸ்ப்ரிங், சுகர் பீட்ஸ், கோல்டு கலர் திலகம் ஷேப் ஸ்டோன், கட் பீட்ஸ், ரவுண்ட் ஷேப் ஸ்டோன். ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போடக்கூடிய நீடில் நம்பர் வந்து 10 எடுத்திருக்கேன். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும். பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம துணிலாம் தப்போம் இல்லையா, ப்ளவுஸ்லாம் தப்போம் இல்லையா, அந்த நூல் எடுத்திருக்கேன். இதை வச்சு ரெண்டு பீட்ஸ் கடையில் நம்ம ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சைடு ஸ்டிச் போடுறப்போ உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து கருத்து போகாது. த்ரீ இல்லை 4 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டால் போதும். த்ரெட்டு நான் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இதிலேருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா, இப்போ நெக்கு சுற்றிலும் இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு பீட்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த நீடில் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடிப்பக்கமும் நாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேல் பக்கம் கூட நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்து நீடில் உள்பக்கம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டோம். செகண்ட் லைன் வந்து நம்ம லோடு ஸ்டிச் போட போகிறோம். ஜர்தோசி ஸ்ப்ரிங்கால் லோடு ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு மேலே லோடு ஸ்டிச் தானே போட போகிறோம், அதனால் பால் செயின் போட்டுக்கலாம். லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒன்று நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். நம்ம சுகர் பீட்ஸ் போட்டோம் இல்லையா, நீடில் நம்பர் 10, அதை வச்சு நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுக்கலையே, அதுக்கு மேலேயே போடணும். இப்போ ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு ஸ்டோனுக்கு இடையில வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும். அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு போடணும். ஸ்டோன் போட்டுட்டு இதில் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டோனுக்கு இடையில வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். அதுக்கு சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதிலேருந்து இந்த அளவுக்கு தேவைப்படுது. இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஒன்று கட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே அளவு வந்து நம்ம எல்லாமே கட் பண்ணணும். பீட்ஸும் நம்ம வந்து 3 பீட்ஸ் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டிச்சே போடலை, சும்மா தான் பீட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூவே போடாமல் இந்த மாதிரி சைடு ஸ்டிச் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், கருத்து போகாது. இப்போ நம்ம ஸ்டோன் போட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இப்போ திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம லோடு ஸ்டிச் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம பால் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம போடணும். நல்லா கிராஸில் வர்ற மாதிரி போடணும். நீடில் நம்பர் வந்து 10 தான் அது எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக கிராஸ்லேயே போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா நீட்டாக வரும்.
இப்போ நம்ம கட் பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இது சைடு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, 2 பீட்ஸ் இடையில, அதே மாதிரி இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து அரைஞ்சி விட்டுடலாம். அப்புறம் திரும்பவும் ஒரு 1.25 இன்ச். இப்போ இதில் வந்து ஒரு அரைஞ்சி விட்டுடலாம். இந்த மாதிரி அரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1.25 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து இது 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது நடுவில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு ஸ்டோனை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. போட்டுட்டு 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச்சு. போட்டுட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ட் பகுதி வந்து பீட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு போடுங்க. ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, இது நடுவில் நம்ம போட்டுக்கலாம். இங்கே போட்டதே மாதிரி போட்டுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸ்டோன் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு, ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த பீட்ஸ் நம்ம சைடு ஸ்டிச் போடலையே, அதில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடுறதுக்கு வந்து சேம் கலர் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதேமாதிரி சிங்கிள் த்ரெட்டில் தான் நம்ம வந்து போடணும். சிங்கிள் த்ரெட்டில் போட்டால் தான் த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாது. பாருங்கள், 2 த்ரெட்டு இந்த மாதிரி வரும் இல்லையா, ஒரு த்ரெட்டில் மட்டும் நம்ம நாட் போட்டு போடணும். ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து ரொம்ப இழுத்துறாதீங்க, இழுத்துட்டிங்கன்னா டேமேஜ் ஆயிரும். இப்போ இதில் எப்படி போட்டோம் அதே மெத்தட் தான் இதுவும். இப்போ நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போடணும். இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இந்த ஸ்டோன் போட்டிருக்கு இல்லையா, இதை சுற்றிலும் நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு இடையில வந்து ஒரு சுகர் பீட்ஸு, அப்புறம் ஆன்டிக் பீட்ஸில் 2 நம்பர் சுகர் பீட்ஸ் ஒன்று, 2M பீட்ஸ் ஒன்று ஆன்டிக் பீட்ஸில் போடுறேன். ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையிலையும் நம்ம போடணும் பீட்ஸு. இந்த சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இந்த டிசைன்லாம் போட்டுட்டு இது ரெண்டுக்கும் இடையிலையும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் ஒன்று, 2M பீட்ஸ் ஒன்று, ஆன்டிக் பீட்ஸில் 2M பீட்ஸ் எடுத்துருக்கேன். போட்டு ஒன்று வந்து கொஞ்சம் கீழ் தள்ளி போட்டிருக்கோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கை சுற்றிலும் இந்த மாதிரி போடுறேன். சுகர் பீட்ஸ் ஒன்று, ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, 2M பீட்ஸ். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டேன். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த பீட்ஸ் 3 பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, நெக்கை சுற்றிலும் ஃபுல்லும் போட்டிருக்கேன். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.